உள்ளூர் மீடியால இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் இதுதான் பேச்சு. நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியாலையும் ஒரு போராட்டமானது நடத்தப்பட்டது, எதிர்க்கட்சியாலையும் நடத்தப்பட்டது. கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு ஆபாசமா பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டாங்க. பெண்களை இழிவா பேசியிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மாற்று கட்சியினர் பெண்களை வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ வந்துட்டு பதிவிடுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல அவங்கள பத்தி கண்ட மேனிக்கு பேச வேண்டியது. அது தவறு அப்படின்னா கண்டிப்பா இதுவும் தவறு தான். மக்கள் பிரச்சனை 100 இருக்குது, அதுக்கெல்லாம் யாரும் போராட்டத்துக்கு வரல, இதுக்கு வந்திருக்கிறாங்க. சொந்த கட்சிக்காரன் தப்பு பண்ணா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது தப்பு கிடையாதா? தப்பு யாரு பண்ணாலும் கைது செய்யணும் இல்லையா? இதுக்கு காட்டினாக்கறி அதுக்கே காட்ட மாட்டேங்கிறீங்க. நம்ம வந்துட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ கிடையாது. மக்களுக்கு நல்லது நடந்தா சரிதான். போராடுற விஷயத்துக்கு போராடலாம், ஆனா தொட்டதுக்கெல்லாம் போராடணும்னு கிடையாது. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ தப்பு செஞ்சா அரெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. ஆனா எதிர்கட்சியினர் மீது மட்டும் அரெஸ்ட் பண்றது அப்படிங்கறதா ரொம்ப தப்பு. ஆளுங்கட்சியில தப்பு பண்றவங்களையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்தா கண்டிப்பா அதுதான் மாற்றமா இருக்கும். தமிழக வரலாற்றிலேயே எதிர்கட்சி எதிர்த்து ஆளுங்கட்சி போராடி இருக்கிறாங்க. புதுசா இருக்குது எல்லாமே. போராட்டத்தையும் தப்பு சொல்லல. இதே மாதிரி காவிரி பிரச்சனைக்கும், விவசாய கடன் தள்ளுபடிக்கும், நீட் பிரச்சனைக்கும் முன் வந்து நின்று போராடி இருந்தா வரவேற்றிருக்கலாம் தான் சொல்றேன்.